अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் காண வேண்டியது. Your nature is the consciousness in which the whole world wells up like waves in the sea. That is what you are, without any doubt. So be free of disturbance. போன ஸ்லோகம் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான், அனைத்தும் நீ அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்பு படுத்தி வருகின்றது இந்த பர்டிகுலர் ஓவி. உனது இயல்பு தூய அறிவு வடிவமாகும். கடலின் அலைகள் எழுவது போல் இந்த உலகம் முழுவதும் உன்னிடமே எழுகிறது. எந்த ஒரு சந்தேகமின்றி நீ அதுவாகவே இருக்கின்றாய். எனவே மனக்கலக்கமின்றி இரு. அதாவது இருப்பது ஒன்றே, அது பிரம்மம், அது நான் அப்படிங்கிறது சத்தியம். அதுவே இங்கே உலகமாக நிரந்த ஜீவராசிகளாக விரிந்திருக்கின்றது அப்படிங்கிறதும் உண்மை. ஆனா உண்மையில விரிஞ்சிருக்கான்னா இல்லை, மாயையாக பொய்யாக தோற்ற மாத்திரமாக விரிந்திருக்கின்றது. சரி, இவ்வளவு பெரிய அந்த சத்தியத்தை ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த எக்ஸாம்பிள கொடுத்திருக்காரு. சூப்பரான எக்ஸாம்பிள் என்னன்னா, கடலின் அலைகள் எழுவது போல இந்த உலகம் முழுவதும் உன்னிடமிருந்து எழுகிறது. கடல்னா தண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க, அலைனா நாமரூபம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். இந்த உலகம், உலகத்தில் தென்படுகின்ற கண்களுக்கு தெரிகின்ற உங்கள் புலன்களால் அனுபவிக்கப்படுகின்ற அத்தனையுமே நாமம் ரூபம். இதை தவிர ஒண்ணுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா எதை பார்த்தாலும் ரூபத்தை தானே பார்க்கிறேன், அதுக்கு ஒரு பேரை கொடுப்பேன், அவ்வளவுதான். ஸோ இந்த அதை அப்படியே மேட்ச் பண்ணுவோம். இப்ப கடல்ல மேட்ச் பண்ணலாமா? அங்க என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கு. ஆனா தண்ணிக்கு உருவம் இருக்கா? இல்ல. குணங்கள் இருக்கா? இல்ல. அதுக்குன்னு தனி நாமம் இருக்கா? இல்ல. ஆனா அந்த தண்ணியே அலை, நுரை, குமிழ் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் எடுத்துக்கிச்சு? எப்படி அதுக்கு நாமம் வந்தது? அதுக்கு ரூபம் இருக்குல்ல, அதனால நாமம் வந்தது. ஸோ அந்த ரூபத்திற்கு ஏற்றால் போர் நாமம் தரப்படுகிறது. குமிழ்னா ஓகே, இந்த மாதிரி பபிள் மாதிரி இருக்கும்போது அதுக்கு குமிழ்னு பேரை வைகி, வெள்ளவெள்ளியா இருக்கும்போது அது நுரைன்னு பேரை வைகி, அது இந்த மாதிரி வடிவத்தில் இருந்தா அதுக்கு அலைன்னு பேரை வைகி, சின்னதா இருந்தா சிற்றலைன்னு பேரை வைகி, பெருசா இருந்தா பேரலைன்னு பேரை வைகி, இன்னும் ரொம்ப பெருசா இருந்தா சுனாமின்னு பேரை வைகி அப்படின்னு எல்லாம் நமக்கு இந்த எல்லாமே பேர் உண்மையில என்ன இருக்குன்னா, தண்ணிக்கு தான் பேர் வச்சாங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? ஆனா தண்ணிக்கு உண்மையிலேயே பேர் இருக்கான்னா இல்லை. அப்ப பேரே இல்லாதது. நெக்ஸ்ட் அது இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட்ல நிராகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாரம்னா உருவம், நிராகாரம்னா உருவற்றது. அப்போ உருவற்றது அப்படிங்கிறது. அது மாதிரி நிர்குணம் அப்படின்னா குணங்கள் அற்றது, ஆனா இங்கே குணங்களோடு கூடியது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த பூமியில நீங்க பார்க்கக்கூடிய, இந்த உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய அத்தனையுமே ஒரு அதற்கென்று ஒரு உருவம் இருக்கின்றது. அந்த உருவத்திற்குள்ள ஒரு குணங்கள் இருக்கின்றன. அந்த உருவம் குணத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு நாமம் நமக்கு தரப்படுகிறது. வெதர் இட்ஸ் அக்ரிணை பொருட்கள் ஆர் இட்ஸ் உயிரிணை பொருட்கள், அதற்கென்று ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்திற்கு ஏற்றாற் போல் ஒரு நாமத்தை நாம் கொடுக்கின்றோம். உதாரணத்துக்கு இரும்பு அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா இரும்புங்கிறது நாமம். ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தெந்த ரூபத்துல இருந்தா அது இரும்பு, ஆனா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், குணங்கள், இந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா அதற்கு இரும்புன்னு பேர் வை. ஏன்னா ஒரே மாதிரியே கூட இருந்துடலாம், ஆனா பேரை வந்து நம்ம மாத்தி மாத்தி வைக்கிறோம். எப்படின்னா குணங்களின் அடிப்படையில நம்ம பேரை மாத்தி வைக்கிறோம். உதாரணமா பித்தளை, தங்கம் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப ரூபத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா குணத்துல பாத்தீங்கன்னா ஏணி வச்சாலே 8வது தூரத்துல இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த என்னென்ன ரூபம், குணம், இதன் அடிப்படையில அதற்கு நாமம் சூட்டப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படியே இங்க வாங்க, இதுல நம்ம கடல்ல. ஸோ அங்க அந்த ரூபத்துக்கு ஏத்த மாதிரியும் அதனுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரியும் அங்கே நாமம் சூட்டப்படுகிறது என்று நாம புரிந்து கொள்ளணும். சரியா? இப்ப என்ன பியூட்டின்னா, என்ன கொடுமைன்னா, ஏன் கற்பனைய நான் மறந்துட்டதுனால
எனக்கு நான் யாருன்னு நானே எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலைமையா? டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா நம்ம குட் மார்னிங் மெசேஜ்ல கூட நான் அதை தான் சொல்லியிருக்கேன். நம்ம 1.5 கிளாஸ்ல கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். உனது இயல்பு தூய அறிவு வடிவமாகும். சரியா? ஐ கான்ட் ஃபர்கெட் மை செல்ஃப்ங்க. நான் தாங்க தூய அறிவாக, அதாவது கடல் தன்னை மறந்து விட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது மட்டும்தான் இருக்கு. அது மறக்கிறதுக்கு எப்படி முடியும்? அப்போ மறக்கவே முடியாது. சரி, இப்போ ஒரு அலை சொல்லுகிறது நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு அலை நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மையில் அலை சொல்லுதா, தண்ணி சொல்லுதா? ஏங்க, அலையா இருக்கிறதே அந்த கடல் தாங்க, தண்ணி தாங்க. அந்த தண்ணி தாங்க இப்ப நான் யாருன்னு தெரியலன்னு சொல்ல முடியும். நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு இன்னொரு அலை சொல்லுது. ஞானி ஆயிட்டேன்னு சொன்ன அலையும் தண்ணி தான். நான் அஜ்ஞானி, நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ற அலையும் தண்ணி தான். இங்க தண்ணியை தவிர ஏதாவது இருக்கா? அப்போ உனது இயல்பு தூய அறிவு வடிவமாகும். ஆனா அறிவுன்னா இந்த இடத்துல அறிதல் வடிவமாகும். உனக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. அதுக்கு ஒண்ணு தெரியாம போக முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்துமாக இருப்பதுவே நீ அல்லவா? இந்த உலகமாக அனைத்து வடிவங்களுமாக இருப்பதுவே நீ அல்லவா? அனைத்துமாக இருக்கின்ற நீ உன்னை எப்படி மறக்க முடியும் என்ற ஒரு விஷயம்தான் நான் இன்னைக்கு கேள்வியா கேட்டு வச்சிருக்கேன். பட் இங்க அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்களேன். எல்லாமே நீதாண்டா, எல்லாமே நீதாண்டான்னு அவனுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? தண்ணி கிட்ட போயிட்டு, தண்ணியே தண்ணியே, அலை யார் தெரியுமா? நீதான். நுரை யார் தெரியுமா? நீதான். அப்படின்னு இன்னொரு தண்ணி வந்து, அப்படி வேணா வச்சுக்கோங்க. தண்ணியில 2-3 அலை இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு ஞானி வலை வந்து இந்த அஜ்ஞானி அலை கிட்ட சொல்லுதான், ஏ அலை அலைன்னு நினைச்சிட்டு இருக்கேல, நீ அலை இல்ல, நீ தண்ணி, நீ கடலு அப்படின்னு இந்த அலை வந்து அந்த அலை கிட்ட சொல்லிச்சான். அந்த அலை போ போ, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நான் அலைதான் அப்படின்னு அது சொல்லிச்சான். இல்லடா புரிஞ்சுக்கோடான்னு இது கத்துச்சான். ஒரு சில அலைகள் புரிஞ்சுக்கிச்சான், ஒரு சில அலைகள் புரிஞ்சுக்காம தவிக்குதான். நீ இப்படியே இருந்தேன்னா அப்புறம் மறுபடியும் விழுந்துட்டு மறுபடியும் வேற ஒரு இலையா எடுப்படா, மறுபடியும் அப்ப அலைன்னு தான் சொல்லிட்டு இருப்படா, டே புரிஞ்சுக்கடா அப்படின்னு இந்த அலை சொல்லிச்சான். என்று சொன்னா அவர் வேடிக்கையா இல்லை, ஆனா அந்த வேடிக்கை தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபர்கெட் ஹூ யூ ஆர். நீ யாருன்றது உன்னால எப்படி மறக்க முடியும்? தண்ணியா இருந்து இந்த தண்ணி அந்த தண்ணி கிட்ட பேசுது அப்படிங்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னாலே how it is possible? அனைத்தையும் அறிகின்ற அந்த தண்ணிக்கு தான் எந்தெந்த அலைவுருவில் இருக்கின்றேன், வடிவில் இருக்கின்றேன் என்பது அறியாமல் போகுமா? அதுவே தானே அனைத்துருவாகவும் இருக்கின்றது. ஆதலால் உருவங்களுக்குள் வந்ததுக்கு அப்புறம் அது தன்னை அறியவில்லை என்பது சாத்தியமாகுமா என்ற கேள்விதான் நம்ம வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இங்க அதை தான் சொல்லியிருக்காரு. சரியா? நீதாண்டா கலை, நீதாண்டா கடலு, நீதாண்டா நுரை, நீதாண்டா எல்லாம், எல்லாமே நீதாண்டா என்று அஷ்டாவக்ர ஜனகரை பார்த்து சொல்றார். இங்க உனது இயல்பு தூய அறிவு வடிவமாகும். கடலில் அலைகள் எழுவது போல இந்த உலகம் முழுவதும் உன்னிடமே எழுகிறது. எந்த ஒரு சந்தேகமின்றி நீ அதுவாகவே இருக்கிறாய். எனவே மனக்கலக்கமின்றி இரு. there is no doubt in that. இதுல உனக்கு சந்தேகமே வரணும்னு இல்லை. ஏன்னா எல்லாமே இருக்கிறதே நீதான், இந்த உலகமா இருக்கிறதே நீதான். சந்தேகமே கொண்டு வந்துடாத. அதனால மனக்கலக்கமின்றி சந்தோஷமாக இரு. இது எங்கங்க இது இது ஏங்க இது சொல்லணும் அப்படின்னா, நான் செய்த கல்பனையை சிக்கிக் கொண்டு நான் என்னையே மறந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறோம்ல. அப்போ கடல் ஒரு கற்பனையை செய்தது, அந்த கற்பனையில் தான் இந்த அலைகள் இது எல்லாமே உருவானது அப்படின்னு பார்க்கணும். சரியா? இந்த கடல் அலையை விட இன்னும் உண்மைக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. கடல் அப்படிங்கிறது சத்தியம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அலை அப்படிங்கிறத மாயான்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, இந்த தண்ணியே தான் இங்க அலை வடிவத்துல இருக்கு. சரியா? இந்த வடிவத்தை நம்ம மாயான்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையில நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியும் இருக்கிற மாதிரி இருக்கு, அலையும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மை தத்துவத்துல இந்த உலகம்ங்கிறது இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. தெரியுது அப்படிங்கிறதுக்காக இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அலையில கூட தண்ணி இருக்கு.
ஆனா நம்ம இந்த உலகத்துல அலை தெரியுது ஆனா தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. அலையும் தெரியுது, தண்ணியும் தெரியுது. தண்ணியும் தெரியுதுன்னா தொட்டு பார்த்தா உங்களுக்கு தண்ணி ஃபீல் கிடைக்கும். பட் இங்க பிரம்மத்தின் ஃபீல் வந்து இந்த தோற்றத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வெறும் தோற்றம், கற்பனை வேர்ல்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு கற்பனை, இப்போ உட்காந்து ஒரு மூலையில உட்காந்துட்டு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கற்பனையில ஒரு பெரிய உலகம் வந்தது, எக்கச்சக்கமான நபர்கள் வந்தார்கள். அப்போ ஒருத்தனா இருந்த நீ பலவா மாறிட்ட. எக்கச்சக்கமான நாமங்கள், எக்கச்சக்கமான ரூபங்கள் அப்படின்னு நீ மாறிட்ட. அப்போ அவைகள் எல்லாம் உண்மையில் இருக்கின்றனவான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்லவே இல்ல. கற்பனை வேர்ல்ட் அப்படிங்கிறது இருக்கா? இல்லவே இல்லை. இதுவே அங்கே ஒரு வெறும் தோற்ற மாத்திரமாக அப்படின்னு புரியுதா? உண்மையில அல்ல, வெறும் தோற்ற மாத்திரமாக அது ஒரு உலகத்தை போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. தோற்றத்துல மட்டும்தான் இருக்குமே தவிர உண்மையில இருக்காது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். சரியா? ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த தோற்றத்தை எவன் ஒருவன் அந்த தோற்றத்தில் நீயே பலவாக இருக்கின்றாய். அந்த தோற்றத்தில் இருக்கின்ற அந்த ஒரு எல்லா தோற்றத்துல எல்லாம் இப்ப அந்த கடல்ல எல்லா அலைகளும் யாராவது தண்ணிதான். ஆனா ஒரு அலை இது என் கற்பனை என்பதை மறந்தால், அல்லது இது உண்மைன்னு நம்பினா, வெரி சிம்பிள், அந்த அலையை ஏதாவது ஒரு அலை வந்து பிரம்மம் இப்போது கல்பனையிலே அலையாக இருக்கின்றது அப்படிங்கிறது சத்தியம். இந்த சத்தியத்தை மிஸ் பண்ணினாலோ அல்லது அலையை உண்மை என்று நம்பினாலோ, திரும்ப திரும்ப இந்த 2 வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அலையை உண்மைன்னு நம்பிட்டீங்கன்னா நீங்க பிரம்மங்கிறத மிஸ் பண்ணிடுவீங்க. அலையை மாயான்னு புரிஞ்சுக்கிட்ட மொமெண்ட்ல நீங்க பிரம்மன் தான்றதை ரியலைஸ் பண்ணிடுவீங்க. இதுதானங்க நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் வேர் இந்த ப்ராப்ளம் கம்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஜனகன் அல்லது ஜனகன் சார்பாக வைத்து நமக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. லூசு பையிலே நீ பண்ண கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை, ஒரு நாம ரூபத்தை, இந்த ஸ்ரீகாந்த் என்கின்ற ஒரு நாம ரூபத்தை உண்மை என்று நம்பிவிடாதே. நம்பினால் மோசம் போவாய். நீயே அனைத்தும் என்ற ரகசியம் உனக்கு புரியாமல் போய்விடும். இந்த நாம ரூபம் உண்மை அல்ல. உண்மையில் பிரம்மஸ்வரூபமே நீ. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை நாம ரூபங்களாகவும் சும்மா நாச்சுக்கம் வெறும் காட்சியாக மாயையாக தோற்றம் அளித்துக் கொண்டிருப்பதே நீ என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளப்பா என்று நமக்கெல்லாம் வந்து ஜனகன் சார்பாக இந்த அஷ்டாவகரர் தெரிவிக்கின்றார். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களது இயல்பு தூய அறிவு வடிவமாகும். ஆனால் கடலின் அலைகள் எழுவது போல் இந்த உலகம் முழுவதும் முன்னிடமே எழுகிறது. சரி, இந்த இடத்துல இயல்புங்கிற வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு. இயல்பு, அந்த இயல்புக்கு பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறது தான் அது, அதனுடைய இயல்பு இல்லையா? சத்துன்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், எப்பயுமே இருக்கும். சரியா? சித்து அப்படின்னா பியூர், அண்ட் ஆனந்தம் அப்படின்னா, சித்துன்னா உணர்வு, ஆனந்தம்னா அது என்ன உணர்வுன்னு மென்ஷன் பண்ணணும்ல. ஸோ ஆனந்தமயமான உணர்வு. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி ரம்மியரமல சமாதானம், ரிலாக்ஸேஷன் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது தான் எதோட இயல்பு? பிரம்மத்தினுடைய இயல்பு. அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருடைய இயல்பு. அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் உணர்வு. ஸோ நம்மளுடைய இயல்பு அப்படின்னா அந்த ஒரிஜினல் உணர்வு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த ஒரிஜினல் உணர்வு அதுதான் உண்மை, சத்திய சத்தியம். இப்போ அதுவே, இப்ப கடலுடைய இயல்பு என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப அதுவே அலைகளாக இங்கே உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே உலகங்களாக மாறுது. பட் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த இயல்புமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். குணங்கள் கலவையோடு உள்ள வருகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த குணங்கள்ல பட்டு பிரதிபலிக்கும் போது, அந்த தூய அறிவு தூய சித்து இந்த குணங்கள்ல பட்டு பிரதிபலிக்கும் போது அது ஆனந்த உணர்வா வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. துக்க உணர்வு, கோப உணர்வு, பய உணர்வுன்னு உலகத்தில் உள்ள எந்த எல்லா எமோஷன்ஸாகவும் வெளிப்படுது. பட் இதெல்லாம் வெளிப்படுது லைக் அலையாக, நுரையாக, பபிள்ஸாக அப்படின்னா வெளிப்படும். அது வெளிப்படுதுன்னா நிரந்தரமாக வெளிப்படும். எப்படி வந்து நிறைய டுப்புன்னு போயிடுமோ அந்த மாதிரி இந்த உணர்வுகள் எல்லாம் வரும் போகும், வரும் போகும், கோவப்படுவீங்க, அடுத்த சிரிப்பீங்க, அப்புறம் மறுபடியும் அழுவீங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்ட் கோஸ். ஓகேவா? பட் இது நம்ம இயல்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இயல்பு அல்ல. நம்ம இயல்பு தூய அறிவு வடிவானது. அந்த தூய அறிவு வடிவானது பெர்மனண்டா இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்புறம் தூய அறிவு பெர்மனண்டா இருக்குன்னா என்ன? நீங்க தூய இயல்புக்கு என்ன சச்சிதானந்தம்னு பேரை கொடுத்தீங்க. அழுதுட்டு இருக்கும்போது சச்சிதானந்தமா இருக்கு. ஆமாண்டா, சச்சிதானந்தம் தாண்டா அழுற மாதிரி வெளிப்படுது. சச்சிதானந்தம் தான் சிரிக்கிற மாதிரி வெளிப்படுது.
லட்சம் தடவை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நடிகன் எக்ஸாம்பிள் அல்லது மேடை பாடகன் எக்ஸாம்பிள். சச்சிதானந்த உணர்வுக்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே துள்ளி குதித்து பாடுவது போல் தெரியும். சச்சிதானந்த உணர்வுக்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே அழுது அப்படியே கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுவது போன்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியும். அப்போ கதறி அழும் அனுபவம் சச்சிதானந்த இயல்பில் இருந்து கொண்டே வெளிப்பாட்டிலே அது உள்டாவாக இருக்கிறது. சரியா? அப்ப அழுகிறான் அப்படின்னா அது ஆனந்தம் எப்படி அழும் அப்படின்னா, ஆனந்தம் அழாது, ஆனந்தம் நிரந்தரம். ஆனால் அந்த ஆனந்தமே வெளிப்படும் போது, மாயையிலே வெளிப்படும் போது அப்படியே உள்டாவா தான் இருக்கும். சம்மந்தமே இருக்காது. பிரம்மத்தினுடைய இயல்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காதுங்கிறதுனாலதான் இதை உண்மைன்னு நம்புறதுனால அது உனக்கு புரியாம போகுதுன்னு புரியுது அவங்களுக்கு. ஏன் என்னையே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நீ வெளிப்படுறது அப்படிங்கிறது ஆப்போசிட்டா நீ வெளிப்படுற. உன் இயல்புலையா நீ வெளிப்படுற? உன்னுடைய இயல்பு அன்பின் சொரூபம், ஆனந்தத்தின் சொரூபம். நீ வெளிப்படும் போது அழுதுகிட்டே வெளிப்படுற. நீ அழுதுகிட்டே வெளிப்படுறது எப்படி உன் இயல்பா இருக்க முடியும்? அப்ப அழுதுகிட்டே இருக்கிறது உண்மைன்னு நம்பும் போது உன் இயல்பை எப்படி உன்னால புரிஞ்சுக்க முடியும்? when you are completely expressing outsides அப்படிங்கிறது டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ் அப்படிங்கிறது புரியுதா? ட்ரஸ்ட் பண்றதுங்கிறது புரியுதா? அப்புறம் என்னதான் பண்றதுன்னா எப்படிதான் ட்ரஸ்ட் பண்றதுன்னு கேட்கும்போது அங்கதான் நம்ம சொல்றோம், டே லூசு பையலே, நீ தமோ ரோஜா குணத்துல வெளிப்பட்டேன்னா அப்படியே பிரம்மஸ்வரூபத்துக்கு ஆப்போசிட்டா தான் வெளிப்படும். அதனால புரிஞ்சுக்கவே முடியாது. கொஞ்சம் சாத்வீக வேஷத்தை போடேன். இந்த சாத்வீக வேஷத்தை போட்டேன்னு வச்சுக்கோயேன், ஓரளவுக்கு அந்த பிரம்மத்தினுடைய இயல்பு ரெஃப்ளெக்ஷன்ல கூட இருக்கும். சமபாவனா இருக்கும், ஆலிஸ்டேஸ் இருக்கும். இது எல்லாமே சாத்விக் வேஷத்துல இருக்கும், ஹீரோ வேஷத்துல இருக்கும். அப்ப நீ முதல்ல நீ தான் எந்த வேஷம் வேணா போடலாம்ல. நீ வேஷத்தை மாட்டு. குணங்களை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்குல்ல. நீ ஏன் தமோ ரஜத்திலேயே நீ வேஷம் போட்டாலே, வேஷம்னு சொன்னா கூட உனக்கு புரியாது. பரவாயில்ல விடு. குணங்களை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா ஒத்துக்குதான் ஆகணும். ஏன்னா நல்லவன் கெட்டவனா மாறுறான், கெட்டவன் நல்லவனா மாறுறான் அப்படிங்கிறதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா யாருமே இதை டினை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஆமா மாற்ற முடியும், குணங்களே மாற்ற முடியும். முடியும் இல்ல. இப்ப நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா இந்த குணத்தை மாத்து. தெய்வீக லட்சணங்களையும் அசூரி லட்சணங்களையும் படி, ஞான லட்சணங்களையும் அஜ்ஞான லட்சணங்களையும் படி. அதுல ஞான லட்சணங்களை மாதிரி குணத்தை மாத்து, தெய்வீக லட்சணங்களை மாதிரி குணத்தை மாத்து. 17வது அத்தியாயத்துல சாத்வீக ராஜச தாமச குணங்களை படி. அதுல சாத்வீக குணமா உன் குணத்தை மாத்து. மாத்திரியா? அப்படி அது முடியுமே. அப்ப மாத்து. நீ மாத்துனதுக்கு அப்புறமா நான் சொன்ன ரகசியம் உனக்கு புரியும்டா. ஏன்னா அந்த சச்சிதானந்த இயல்பு இதுலயும் வெளிப்படும் போது ஓ ஆமா இல்ல என்று உன்னால் ஓரளவுக்கு கிரகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா நீ ரஜோ தமோல இருக்கும்போது அந்த சச்சிதானந்த இயல்புக்கு அப்படியே நேரெதிரா நீ வெளிப்படுற. நேரெதிரா வெளிப்பட்டுட்டு கடைசியில நான் உன் சொரூபத்தை மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, இது உண்மைன்னு நம்பிட்டேன்னு வச்சுக்கோ. இத நேர் எதிரா வெளிப்படுகின்ற உண்மையை போயிட்டு வெளிப்படுகின்ற எக்ஸ்பிரஷனை போயிட்டு உண்மைன்னு நம்பிட்டேன்னா நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் நீ காட்டினா எவனாவது ஒத்துக்க முடியுமாங்க? 100% சான்ஸே இல்லை. வாய் வி ஆர் டினையிங் அப்படின்றதுக்கு நான் காரணம் சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் குருமார்களும் நல்ல ஞானிகள் எல்லாம் நமக்கு படிச்சு டே நீ பிரம்மண்டான்னு சொன்னா கூட அட போப்பா நீ வேற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீ சச்சிதானந்த சொரூபண்டா, நீ பிரம்மானந்தண்டா. சொல்லி என்ன பிரயோஜனம்? நானே அழுதுட்டு இருக்கேன், பிரம்மானந்தம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு சொல்ல தோணுகிறது இல்லையா? ஏன் அப்படின்னா அஸ்லாங்க சிஃபியார் அண்ட் ரஜோ அண்ட் தமோல செக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படித்தான் தோணும். அப்பதான் கண்ணன் சொல்றான், இவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம்டா, நீ முதல்ல குணத்தை மாத்துடா, சாத்விக்கு வாடா, சித்தத்தை சுத்தமாக்குடா, இவ்வளவு கரெக்டடா இருந்தா என்னால புரிய வைக்க முடியாதடா என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு சாத்விக குணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த உண்மைகள் நமக்கு கிரகிக்க முடிகிறது என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இப்ப ஓரளவுக்கு நான் அந்த ஆன்சரை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்யா நானே எல்லாமா இருக்கும்போது எனக்கு ஏன்யா இந்த விஷயம் தெரியாம போச்சு? நம்ம குட் மார்னிங் மெசேஜுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? அது ஏன் தெரியாம போச்சு அப்படின்னு சொன்னா, நீ ரஜோ தமோ குணங்களில் வேஷத்தை உண்மை என்று நம்பியதன் விளைவு உனக்கு தெரியாமல் போனது, உனது இயல்பையே நீ மறந்து போனது என்ற அந்த ரகசியத்தையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம எலாபரேட்டா இன்னைக்கு மத்தியானம் ஒன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போதைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு இந்த விளக்கம் போதும் என்று நான் நினைக்கின்றேன். உனது இயல்பு தூய அறிவு வடிவமாகும். கடலின் அலைகள் எழுவது போல இந்த உலகம் முழுவதும் உன்னிடமே எழுகிறது. எந்த ஒரு சந்தேகமும் இன்றி நீ அதுவாகவே இருக்கின்றாய். எனவே மனக்கலக்கமின்றி இரு. Next. Have faith, my son, have faith. Don't let yourself be deluded in this. Sir, you are yourself the Lord, whose property is knowledge.
and are beyond natural causation. நம்பிக்கை வை மகனே, நம்பிக்கை வை, இதில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. ஐயா, ஞானத்தையே தன் வடிவாக கொண்ட இறைவனே நீதானடா. நீ இயற்கையின் காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவனடா. என்னமா சொல்ல வேண்டியது பாருங்களேன். இந்த ரஜோ தம்பு குணங்கள்ல இருக்கிறவனுக்கு இப்படி எல்லாம் படிச்சு படிச்சு சொன்னாதானே புரியும். அதனால இப்படி எல்லாம் சொல்றாரு. டே நீதாண்டா பிரம்மம், நீதாண்டா எல்லாம், இந்த உலகமே நீதாண்டா அப்படின்னு சொன்னா நம்ம நம்பவே மாட்டேங்கிறான். அண்ணே இது லூசுத்தனமா பேசிட்டு இருக்காரு. நான் உலகமா இருக்கும், நான் தான் இந்த என்சான் வடிவமுள்ள இந்த உடம்பு தானே, இதுக்குள்ளதானே நான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவன் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நான் தான் எல்லாமா? நான் தான் எல்லாம்னா எனக்கு எல்லாம் தெரியணும் இல்லை? நானே ஒரு லூசு பயலாட்ட இருக்கேன், என்ன போயிட்டு பேரறிவாளேன்னுக்கிறீங்க. ஆட போங்கப்பா என்று நாம வந்து அதே ரொம்ப ஈஸியா உதாசீனப்படுத்திடுறோம். அப்படிங்கிறப்போ டே லூசு பயிலே சொல்றதை நம்புங்கடா, அட்லீஸ்ட் த ட்ரஸ்ட். சரியா? நம்பிக்கை வை மகனே, நம்பிக்கை வை. இது ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுதுன்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், unless you don't get surrender to Guru, it is impossible to get realized about this பிரம்ம ஞானா. அதாவது கண்ணனிடம் குருவிடம் சரணடையாமல் இந்த பிரம்ம ரகசியத்தை ஒரு காலம் ஒரு நாளும் எவனும் அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம்தான். தமோ ரஜோ குணத்துல இருக்கக்கூடிய அந்த ஈகோங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அவன் லூஸ் பயிலார இருப்பான், ஆனா அவன் தான் அறிவாளின்னு நம்பிட்டு இருப்பான். சரியா? யாரையும் நம்ப மாட்டான். தட்ஸ் த மேட்டர் ஹியர். சரியா? தமோ ரஜோ குணம் வந்து வேற யாரையுமே நம்பாது, தன்னை மட்டுமே தான் நம்பும், தன்னையே உயர்வாக நினைக்கும். எவ்வளவுதான் இந்த உலகத்துல அவனுக்கு வேண்டியவங்க இருக்கட்டும், அவனுக்கு நல்லது பண்ணவங்க இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டுங்க, ஆனா அவங்களை எல்லாம் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா தன்னை விட பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா, அது எப்படி, நான் தான் ஃபர்ஸ்ட், வேணா நீங்க செகண்டா இருந்துக்கோங்க அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர தன்னை விட அதிகமாக பிடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வேர் தி மேட்டர் ஹியர். இப்போ நான் கௌரி கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா கண்டிப்பா பிடிக்கும் தான். அவளுக்கு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னதான் சொல்லுவா. ஆனா கௌரியை விட எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்க, அது எப்படி அப்படின்னு கேட்பா. சரியா? அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது தன்னை விட அவள் என்னை நம்புகிறாளா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு ஆயிடும். மற்ற எல்லா மனிதர்களையும் விட என்னை நம்புகிறாளான்னு கேட்டா ஓகேன்னு சொல்லிடுவான். ஆனா கௌரியை விட நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்டா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி வருதா இல்லையா? அப்போ அன்லஸ் அது இல்லை அப்படின்னா நான் என்னதான் கத்திக்கிட்டு இருந்தாலும் மண்டையில ஏற போறதான்றதை யோசிச்சு பாருங்களேன். நம்பிக்கை வை மகனே, நம்பிக்கை வை. என்ன அற்புதமா அழகா அவர் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏய் லூசு பசங்களா, அன்லஸ் யூ டோன்ட் கெட் இட் ஆஃப் யுவர் ஈகோ, உன்னுடைய அகங்காரத்தை நீ நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது உன் மண்டைக்கு ஏறாதுடா. என்ன நீ நம்பினாதானே நான் சொன்ன விஷயம் மண்டைக்குள்ள போகும். நான் சொல்றதெல்லாம் புரியணும்னா என்ன நீ நம்பணும் இல்ல, நம்பேண்டா என்று அவர் அற்புதமாக ஒரு வினந்தி செய்கிறார் அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்றார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதில் உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்ந்து சொல்றார். அதாவது அவகிட்ட கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவகிட்ட கேட்டா நீ அறிவாளியா நான் அறிவாளியான்னு கேட்டா ரொம்ப தெளிவா பதில் சொல்லுவா. கண்டிப்பா நான் எடுக்கிற டிசிஷன் வந்து முட்டாள்தனமா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டா இருக்கும், அதை வச்சு பார்க்கும்போது நீங்க அறிவாளின்னு தான் நான் நம்புறேன் அப்படின்னு தான் சொல்லுவா. சரியா? சரி, அப்புறம் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? அது வந்து நீங்க வந்து எனக்கு என் சந்தோஷத்துக்குள்ள நீங்க பறிக்க வந்துருவீங்களோன்னு பயமா இருக்குல்ல. நீங்க பாட்டு அதை பண்ணு இதை பண்ணு, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, இங்க பண்ணு அப்படி பண்ணுன்னு நீங்க பாட்டு சொல்லிடுவீங்க, அது என் சந்தோஷத்துக்கு குறுக்க வர்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அடுத்த பதில் வருது. அப்படின்னா நான் வந்து உனக்கு தப்பா கைட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இல்ல, நீங்க எனக்கு கரெக்டா கைடு பண்ணுவீங்கன்னு தானே உங்களையே கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். சரி, என்னதான் கரெக்டா கைடு பண்ணுவேன்னு தெரியுது, அதனால தானே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க. பின்ன ஏன் என்ன வந்து உன்னை விட அதிகமா நம்பிடக்கூடாது? அது வந்து எனக்கு நீங்க சந்தோஷத்தை பறிச்சிருவீங்கன்னு பயமா இருக்கு. அப்ப நான் நம்புறியா நம்பலையா, இங்க தாங்க ப்ராப்ளம். ஸோ தன்னுடைய அந்த அசுரம், அதாவது அந்த ஈகோ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா,
இங்கே ஒரு நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே அதை பூரணமாக நம்ப விடுவதில்லை. தன்னுடைய விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங் அடிக்ஷன் இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனை. தமோ ரஜோ குணங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். பியூர் சாத்விக்ல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே இல்லை. என்ன நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த ரஜோ தமோ குணம் என்ன நம்பும், ஆனா நான் சொல்றது எதுவும் செய்யாது. ஏன் செய்யாதுன்னா என்னை விட அதுவும் அவங்க ஈகோ தானே நம்பிட்டு இருக்கு. போ இவர் சொல்லுவாரு, இவர் சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சொல்றதை கேட்றா, நம்ம தாண்டா ராஜா, நம்ம பேச்சு கேட்போண்டா, அவரு சொல்லிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் என்று இப்படித்தான் அது நினைக்கிறது என்று புரிகிறதா என்று யோசித்து பாருங்கள். சரியா? ஸோ தேர்ஃபோர் இங்க அவர் அடுத்த பாயிண்ட் அழகா சொல்றாரு, இதில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே அப்படின்னு. having understood that he is the best guide for me, இவரை ஃபாலோ பண்ணா நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன் அப்படின்னு தான் புரிஞ்சிருக்கிற லூசு, அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணி தொலைய வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு உன் பின்னாடி போனேன்னா ஏமாத்திக்க விடா உன்ன, நீ ஏமாத்திப்ப அப்படின்னு அடுத்த வரியில சொல்றார். அப்புறம் கெஞ்சுறாரு, ஐயா பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுறாரு பாருங்க. ஞானத்தையே தன் வடிவாக கொண்ட இறைவனே நீதாண்டா, நீ ஞான சொரூபண்டா, நீ கடவுள்ரா, உங்ககிட்ட என்னடா இல்ல, உலகமே உன் கற்பனையினால் ஆனதுடா, நீ ஏன்டா எதுக்கோ பின்னாடி போயிட்டு இருக்க, மாயை போய் உண்மை என்று நம்புகின்றாய் நீ. அதாவது இந்த பிரம்மஸ்வரூபம் அல்லவா, சச்சித்தானந்தம் அல்லவா, அப்படி இருக்கின்ற நீ இந்த மாயை உண்மை என்று நம்பலாமா, அதுக்கு பின்னாடி போகலாமா, பரம் பொருளாக இருந்து கொண்டு வெறும் பொருளுக்கு பின்னாடி போறியே என்றெல்லாம் அவர் கேட்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஞானத்தையே தன் வடிவமாக கொண்ட இறைவனே நீதானடா, நீ இயற்கையின் காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவனடா. You will not be die, you will not be born again, and you cannot be touched by the Panchabhutas. நீரினால் நினைக்க முடியாதவன், காற்றினால் உலர்த்த முடியாதவன், நெருப்பினால் எரிக்க முடியாதவனடா நீ, இயற்கையின் காரியங்களுக்கு அப்பாற்பட்டவனடா நீ. நீ பிறக்கவும் மாட்டாய், இறக்கவும் மாட்டாய், வளரவும் மாட்டாய், தேயவும் மாட்டாய், நீ சச்சித்தானந்த சுரூபமடா. நீ ஏண்டா ஒரு உருவத்துல சிக்கிட்டு இதுதான் நான் நம்பிட்டு இருக்க, உன்னை நம்பாதே, என்ன நம்பு, நான் சொல்றத நம்பு, நீ பிரம்மஸ்வரூபண்டா, நீ உருவத்துல சிக்காதே என்று மிக அற்புதமாக நம்மை பார்த்து கூவி கூவி அஷ்டாவகரர் கேட்கிறது போல எனக்கு தெரிகிறது. காதுகளுக்கு ஒலிக்கிறதோ? ஒலிக்குதுண்ணா, கேக்குதுண்ணா. சரி சரி, 9வது இதை படிப்போம். The body invested with the senses stands still and comes and goes. You yourself neither come nor go, so why bother about them? புலன்களுடன் கூடிய இந்த உடல் ஓரிடத்தில் நிற்கிறது, வருகிறது அல்லது போகிறது. ஆனால் நீயோ வருவதோ போவதோ, ஏனென்றால் எங்கும் நிறைந்தவன். அப்படி இருக்கையில் இந்த உடலை பற்றி கொண்டு நீ ஏன் கவலைப்படுகின்றாய் அப்பனே அப்படின்னு அந்த பர்டிகுலரா அந்த பாடியை நம்ம நினைச்சதுதான் டோட்டலா நம்ம ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுல இருந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இவனை கூட்டிட்டு போயிடலாம், இவனை தன் சுரூபத்தை உணர வச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தோணுனதுனால பர்டிகுலரா இந்த ஸ்லோகத்தை அவர் போட்டுடிக்கார். சரியா? ஏன்னா எப்படி நம்புறோம், நான் இப்ப சொல்லும் போதே அவ என்ன சொன்னா அப்படின்னு சொன்னேன் நானு, ஐயா இவர் அதை சாப்பிடாதேன்னு சொல்லிடுவாரு, இதை சாப்பிடாதேன்னுவாரு, அப்புறம் அதை செய்யாதேன்னுவாரு, இதை செய்யாதேன்னுவாரு. இவர் பேச்ச கேட்டோம்னா அப்புறம் நம்ம சந்தோஷம் பறி போகும்டா, இந்த ஃபீல் நமக்கு இருக்கா இல்லையா? அந்த ஃபீலிங்கை தான் இங்க ரெப்ரசென்ட் பண்றாரு. புலன்கள் கூடிய இந்த புலன்களுக்கு தான் நமக்கு நம்புறோம், இந்த புலன்களுக்கு புலன்கள் உனக்கு சுகத்தை கொடுக்குது, அந்த சுகத்தை நீ நம்புற. ஆனா உண்மையில அந்த புலன்களுடன் கூடிய இந்த உடல், புலனையும் நம்புறோம், அந்த புலன் அந்த உடல்ல தானே இருக்கு இந்த புலன். சரியா? அப்போ இந்த புலன்களுடன் கூடிய இந்த உடல் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற. ஆனா அவர் என்ன பர்டிகுலரா கேட்கிறாருன்னா, இந்த உடம்பு நிரந்தரமா என்னைக்காவது இருந்ததான்னு யோசிச்சியா, நீ எதை நம்புறியோ அது என்னைக்காவது ஒரே மாதிரி இருக்கான்னு யோசிச்சியா, அல்லது நீ சொன்ன பேச்சதான் அது கேக்குதான்னு யோசிச்சியா, எதை வச்சுடா நம்புறேன் இந்த உடம்ப, எப்படிடா இந்த நம்பிட்டு இருக்க இந்த புலன்களையும் இந்த உடம்பையும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன கேட்கிறார், புலன்களுடன் கூடிய இந்த உடல் ஒரு இடத்தில் நிற்கிறது, வருகிறது, போகிறது. இந்த உடம்பு நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, பிறப்பு, இறப்பு,
வளருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த உடம்பு என்ன செய்யறது? பிறந்தது, அதுக்கப்புறம் வளருது, அதுக்கப்புறம் போயிடுது. சரியா? இந்த நிற்கிறது அப்படிங்கிறது நீ உலகத்துல வாழ்ற காலகட்டம் வச்சுக்கோங்க. வர்றது அப்படிங்கிறது பிறக்கிறத வச்சுக்கோங்க. போகிறது அப்படின்னு செத்து போறதை வச்சுக்கோங்க. சரியா? இப்போ புலன்குடன் கூடிய இந்த உடல் இப்போதைக்கு நிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். மறுபடியும் வரும், வரும், போகும், நிற்கும். இந்த உடல், இந்த புலன்கள் எல்லாம் உன்னிடத்தில் நிரந்தரமாக என்றைக்காவது இருந்தனவா? நிரந்தரமாக ஏதேனும் ஒரு சுகத்தை கொடுத்தனவா? இதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? இன்னமும் இந்த உடம்புக்கு பின்னாடியே நீ ஏன்டா போயிட்டு இருக்க? ஆனா நீ யார் தெரியுமா? நீ வருவதும் இல்லை, போவதும் இல்லை, நிரந்தரமானவன் நீ, அழிவில்லாதவன் நீ. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்காம நீ இந்த அல்பமா வந்துட்டு போற ஒரு விஷயத்துல போயிட்டு நீ சிக்கிட்டு அதுதான் நான் புரிஞ்சுட்டு இருக்கீடா. இன்ஃபேக்ட் அது உன் கற்பனையினாலான வெறும் மாய தோற்றமடா. அது இல்லவே இல்லடா, இருக்கிறதா நீயா நம்பிட்டு இருக்கடா. மாய தோற்றத்தை ஒன்றை உண்மை என்று நம்பியதால் நீ உன் சொரூபத்தை மறந்தாயடா. உன் சொரூபமோ என்றும் வருவதில்லை, போவதும் இல்லை, தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை என நான் முன் சொன்ன அந்த சொரூபத்தின் லட்சணங்களை நீ புரிந்து கொண்டால் நீ இப்படி மாயையிலே, அது கற்பனையால் உருவாக்கப்பட்ட வந்து தேய் அழிந்து கொண்டிருக்கின்ற மாயையை உண்மை என்று நம்ப மாட்டாய். மாயையிலே தோன்றுகின்ற தோற்றத்திலே ஒரு தோற்றத்தில் சிக்கொண்டிருக்கின்றாயே மகனே. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தோற்றங்களும் நீயே தான் என்பதை மறக்கலாமா? உனது கல்பனையானால் உருவாக்கப்பட்ட ஒட்டுமொத்த உலகமும் நீயேதான் என்று மறக்கலாமா? அதில் குறிப்பாக ஒன்றில் மட்டும் நீ சிக்கலாமா? சிக்கிக் கொண்டிருப்பதை உணர வேண்டும் என்றால் அது வருகிறது, போகிறது, நிற்கிறது என்ற விஷயத்தை வைத்தாவது நீ புரிந்து கொள்ள முயற்சிக்கலாமே. ஆனால் நீ அப்படி அல்லவே. நீ சாஸ்வதமானவன் அல்லவா? இதை உணர்ந்தாலே நீ இந்த பாடி லாக்ல இருந்து வெளியே வந்துடலாம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ பர்டிகுலரா இதுதான் வந்து இந்த இடத்துல கேட்டிருக்காரு அவரு. இந்த பாடி லாக்ல நீ இருக்காத, ஏன்னா அது வந்து பிறக்குது, தேயுது, சாகுது. ஏன்னா இது பிறக்குது, தேயுது, சாகுது, எவ்ரி டே இட்ஸ் கெட்டிங் சேஞ்சிங்க. ஒவ்வொரு நாளுமே அது உங்களை வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கு இந்த உடம்பு. நான் 50 வயது வந்து பாருங்க, கண்ணு போயிடுது, பல்லு போயிடுது, எல்லாமே இது காது அவுட் ஆயிடுது, என்னமா படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க 50க்கு வந்தாதான் இதை உணர்வீங்களோ என்னவோ தெரியல. ஆனா 50ல இருக்கிறவங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் 50ல தான் இருக்காங்களா? அதுதானே. ஏமா நமக்கெல்லாம் புரியணும் இல்லம்மா. எல்லாமே ஒன்னொன்னா கலந்து விழுந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த உடம்பை ஏமா நம்பிட்டு இருக்கோம் தெரியலையேம்மா. ஏதோ யங்ஸ்டரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாப்பாங்க ஏஜ்ல இருந்தாலும் என்னமோ நம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது, இப்படியே இருந்துருமா இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணு வியாதி வந்துகிட்டு தான் இருக்கு, கை கால் உடஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எதுடா இங்க நிரந்தரமா இருக்கு? ஆனா அவ்வளவு நல்லா ஸ்பஷ்டமாக தெரிகின்ற இந்த ஒரு விஷயத்தை நம்பி 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 உன் பிரம்மஸ்வரூபத்தை நீ இழக்கலாமா? உடம்ப நீ நம்பலாமா என்று ஒரு அற்புதமாக இந்த விஷயத்தை கேட்கிறார். ஸோ தேர்ஃபோர், ஏன்னா அந்த உடம்புலாக்கு இருக்கிற வரைக்கும் நீ வந்து பிரம்மஸ்வரூபத்தை முன்னால நீன்னு உணரவே முடியாது. அதனால இந்த பர்டிகுலரா இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு. புலன்களுடன் கூடிய இந்த உடல் ஓரிடத்தில் நிற்கிறது, வருகிறது, போகிறது. ஆனால் நீயோ வருவதோ இல்லை, போவதும் இல்லை. நீ எங்கும் நிறைந்தவன். அப்படி இருக்கையில் அந்த உடலை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? குறிப்பா கேள்வி கேட்கிறார், அந்த உடலை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன்னா நான் இப்ப வந்து இதை சாப்பிடாத, இதை செய்யாத, நீ அங்க போகாத, நீ இப்படி இப்படி நடந்துக்கோ, இப்படி இப்படி பேசாத அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதை சொன்னா தன் உடலுக்கு விடுமோ, தன் உடலுக்கு துக்கம் வந்து விடுமோ? தனக்குன்னா என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கா? தனக்குன்றத இந்த உடம்புக்கு தான் நினைச்சு பேசிட்டு இருக்கா இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெறும் ஞானம் மட்டும் பேசு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஞானம் பேசினா எந்த ஃப்ரெண்டும் நான் கிடைக்க மாட்டான், அவங்க அவங்களுக்கு வேலையே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஞானம் பேசணுமா அப்படிங்கிற. அப்போ இந்த உடம்புக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா? அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடம்பை நீ பேணி பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ அவங்க கிட்ட பேசணுமா? அதுதான் உனக்கு சுகமா? என்றெல்லாம் நமக்கு இந்த உடம்பை மையமாக வைத்துக் கொண்டுதான் இங்கே நம் குருக்கள் சொல்வதை யாரும் நம்ம கேட்கறதே இல்லை. நீ இந்த உடம்பை நீ மதிக்கவே இல்லைன்னு வச்சுப்பேன், நான் சொன்னதை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமே இருக்காது. என்ன இப்படி இப்படி சாப்பிடுன்னு சொல்ல போறாரு, இப்படி இப்படி நடந்துக்கோன்னு சொல்ல போறாரு, எப்படி இருந்தா பரவாயில்ல, இப்ப விடு, பண்ணிட்டு போவோம். இப்போ ஒரு கருவின்னு அதை ஃபீல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது இப்படி இப்படி வச்சுக்கிட்டா அது நல்லா வேலை செய்யண்டா அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்னு செல்ஃப் போயிடலாம். ஆனா அதுவே நான் என்றும் அதிலே தான் சுகம் இருக்கின்றது என்றும் ஸ்ட்ராங்காக நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை
நாம் எத்தனைதான் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் உடலையே நம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்ற காரணத்தினால் அந்த உடலை பற்றி நீ ஏன் கவலைப்படுகின்றாய் என்று அழகாக கேட்கின்றாய். இது உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஞானேஸ்வரியில ஒரு பக்கம் ஃபுல்லா இந்த உடம்பு நம்மளை எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு பயங்கரமா ஞானேஸ்வரியில எழுதியிருப்பாரு. அது எனக்கு கரெக்டா எத்தனை பக்கம் எதுவும் ஞாபகம் இல்லை. அது வேற லெவல்ல எழுதியிருப்பாரு. அது ஞானேஸ்வரியில சொல்லவா வேணும், ஞானதேவர் எப்படி எல்லாம் சொல்லுவாரு. எந்த பிராஸ்டியூட் ரேஞ்சுக்கு திட்டிருப்பாரு இந்த உடம்ப. ஏன்னா அந்த பிராஸ்டியூட் என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க மொத்த சொத்தையும் ஒரு வரைக்கும் நம்மளை நமக்கு சுகம் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பா. நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை தூக்கி குப்பையில போட்டுருவா. அந்த மாதிரி இந்த உடம்புக்காக நீயும் அள்ளும் பகலும் ஓடா தேஞ்சு கடைசி வரைக்கும் நீயும் இந்த உடம்ப என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த உடம்பு உன்ன என்னடா பண்ணிட்டு இருக்கு, கடைசியில விட்டுட்டு ஓடி போயிருது இல்லை தேவடியா மாதிரி என்றெல்லாம் அவர் கேட்கின்ற அந்த கேள்விகளை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் இன்னமும் கூட இந்த உடம்பை நம்பிக்கொண்டு இந்த உடம்பில் இருக்கின்ற சுகத்தை நீங்கள் நம்பக்கூடாது என்ற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் இங்கே நமக்காக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அண்ணா, ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. யாரோ ஏதோ சொன்னாங்க, சொல்லட்டோம்னா? சொல்லு. இப்போ ஒரு குடத்துல ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் ராஜபாளையத்துல இருந்து ஒரு குடத்தை நாளந்திக்கு தூக்கிட்டு வரேன். இப்ப இத குடத்தை நகர்த்திட்டு வர்றேனே தவிர அதுல இருக்கக்கூடிய ஆகாயம் நகர்ந்துச்சு அதையும் சேர்த்து தூக்கிட்டு போனேன் அப்படிங்கிறதே தப்பு. ஆகாயம் அப்படிங்கிறது நீக்க மேற எங்கேயும் நிறைஞ்சிருக்கு. அப்ப ஆகாயம் நகர்ந்ததா அப்படின்னா இல்ல, இந்த குடம் தான் நகர்ந்தது. அப்படி எடுத்துக்கலாம்ல? ஓகே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இந்த எக்ஸாம்பிளுக்கு சாரி, இந்த புலன்கள் சொன்னீங்கல்ல, இந்த உடல், அந்த குடத்தை நான் உடலா எடுத்துக்கிட்டேங்கிறேன். போறதும் இல்லை வருவதும் இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஆமா ஆமா, போறதும் இல்ல நகர்றது இல்ல. இந்த ஆகாயம் அப்படிங்கிறது பிரம்மம். அது மாறாம ஒரே சாஸ்வதமா எங்குமே இருக்கு. அதுக்கு அழிவு அப்படிங்கிறது கிடையாது, பிறப்பு அப்படிங்கிறது இல்ல. சோ அந்த குடம் அப்படிங்கிறது உடம்பா எடுத்துக்கிட்டு அது நகர்த்தலாமே தவிர இந்த ஆகாயம் உள்ள இருக்கு அதை நகர்த்தினேன்னு சொல்றதுங்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே. ஆனா அதுல நீ சொன்ன எக்ஸாம்பிள்ல கூட குடம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குடம் மட்டும் நகருதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா குடமும் நகராது. குடம் நகருவது போல் தெரிகிறது அப்படிங்கிறது தான் உண்மையே தவிர குடமும் இங்கே நகரவில்லை. ஏனென்றால் குடம்ங்கிறது இல்லவே இல்லை. இங்கே இருப்பது ஆகாயம் மட்டும்தான். நிரந்தரமாக சாஸ்வதமாக எப்போதும் இருப்பது ஆகாயம் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே ஆகாயமே அங்கங்கே அவ்வப்போது சில உருவங்களோடு தென்படுகிறது, தோற்ற மாத்திரமாக தென்படுகிறது. அது இங்கே அங்கே நகர்வது போல் தெரிகிறது. உண்மையில் அங்கே குடமும் இல்லை, நகர்வும் இல்லை, எதுவும் இல்லை என்பதுதான் உண்மையான சத்தியம்ன்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. சரிண்ணா, ஓகே. நான் நடிகன் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம்ல. அது நடிகனே அரசனா மாறுறான், பிச்சைக்காரனா மாறுறான், திரும்ப வீரனா மாறுறேன்னு சொல்லி மாறுறான். ஆனா நடிகன் அங்க மாறல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா அந்த வேஷங்கள் கூட இங்க மாறுது அப்படின்னா அது இல்லவே இல்லை, எப்படி மாறும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். மாறுவது போல் தெரியும், அதற்காக அது இருக்கிறது, அது மாறுகிறது அப்படிங்கிறது எல்லாமே கூட வெறும் தோற்ற மாத்திரமே தவிர அது உண்மை அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா. இப்போ 3 அவஸ்தைகள் இருக்குல்லண்ணா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ விழிப்பு நிலையில இருக்கேன் அப்படின்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடலாம். கனவுல போனேன்னா அந்த கனவு உலகத்துக்கு போனா நான் அங்க இருந்தேன், நான் வேற இடத்துல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கனவு உலகத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல இங்க இருக்கேன், என் உடல் இங்க இருந்துச்சு அங்க இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. மனசுங்கிறதே அங்க இல்ல, உடலுங்கிறது இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. சோ இந்த 3 நிலையில இதை எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு ஆழ்ந்த உறக்கம் புரியுது, இல்லவே இல்ல, அதாவது மனசும் இல்ல உடலும் இல்ல, அதை நகர்த்துறதுக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நான் அதாவது இருக்கிறது அந்த பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட முடியும். இந்த 2 அவஸ்தையில எப்படி எடுத்துக்கிறது? அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கற்பனை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத வரைக்கும் இதை புரிந்து கொள்வது மிக 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 கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு கற்பனை உலகத்திலே அனுபவங்கள் வருகின்றன. அது பாலிய பருவத்தில் இருக்கும்போது நிறைய கற்பனைகள் பண்ணுகிறார்கள் டீனேஜ் பசங்க. ரியலி எக்ஸ்பீரியன்சிங் இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பருவத்துல அவர்களுக்கு ஏற்கனவே கற்பனை ரியலிஸ்டிக்கா, அதாவது நிஜத்துல அவங்க எப்படி அனுபவிச்சா கிடைக்குமோ அதை விட அதிகமாகவே அவர்களுக்கு கற்பனையில கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான்.
அனுபவமே கிடைத்து விட்டது அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் கூட கண்டிப்பா எல்லாரும் ஒத்துப்பாங்க, அங்க உண்மையில் ஏதாவது இருந்ததா? அங்கே ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தார்களா? அவர்கள் என்னென்னதான் செய்தாலும் உண்மையில் செய்தார்களா? அப்போ உண்மையான இன்பம் அங்கே கிடைத்ததா அப்படின்னு சொன்னா அது எல்லாமே போல்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆணும் பெண்ணும் இருப்பது போல் தெரிந்தது, அவர்கள் கட்டி பிடித்தது போல் தெரிந்தது, அதிலிருந்து ஒரு சுகம் வந்தது போல் தெரிந்தது. ஏன்யா சுகம் வந்ததில்லை போல் தெரிந்தது? ஏன்னா அடுத்து நிரந்தரமா இருந்ததா? அது காணாம போயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் வேற ஒண்ணுதானே வந்தது. அப்போ இது எல்லாமே அங்கே இருக்கிறது போல் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரிதான் உண்மையா இருக்கே தவிர நிரந்தரமா இல்ல. சரியா? அப்போ அதேதான் இங்க இந்த நிஜ உலகம் அப்படிங்கிறது கனவுலகத்தையும் கற்பனை உலகத்தையும் போன்றதுதான். இங்கே பார்ப்பதற்கு எல்லாமே நிஜ மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது நிஜமாயிடுமா? எப்படி எண்ணங்களால் ஒரு அனுபவம், அது கற்பனை உலகத்துல ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், கனவு உலகத்துல கொஞ்சம் கனவு உலகத்துலயும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். இந்த கற்பனை உலகம் மட்டும் எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அது எனக்கு நல்லா புரியுது, நான் தான் கற்பனை பண்ணேன், அதனால எனக்கு கற்பனையில இந்த அனுபவம் வந்ததுன்னு தெரியுது, நிஜ உலகத்துல நான் கற்பனையே பண்ணாமல்லாம் இல்ல அனுபவம் வருது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு அழகா கனவு அப்படிங்கிற அனுபவத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கான். அதுல உன் மனதால் நீ அனுபவிக்கின்றாய், நீ கற்பனை பண்ணாதது நீ நினைச்சுக்கிற, ஆனா அது நீ கற்பனை பண்ணதுதான் உனக்கே தெரியலேன்னாக்காடும் உன் கற்பனை தான் உன் கனவிலே வருகிறது. சப்கான்சியஸ் அல்லது கர்மாவின் காரணமாக உனது சப்கான்சியஸிலே, அதாவது கனவிலே வருகின்ற அத்தனையும் உனது கற்பனையே. இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன கவலை? அப்போ இங்கே அனுபவங்களே வந்தாலும், ஏன்னா கனவுலையும் வந்து நிஜமாவே பயப்படுறோம், நிஜமாவே எல்லாமே வருது அப்படிங்கிறதுக்காக நிஜமாயிடுமா? ஏன்னா பயப்பட்டது போல் அப்படின்னா சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா நிரந்தரம் இல்லை. இப்படி தற்காலிகமாக உண்மை போல் தெரிகிறது என்பதற்காக உண்மை ஆயிடுமா? ஏன்னா தற்காலிகமாகத்தானே உண்மை போல் தெரிகிறது. அந்த உண்மை போல்ன்ற வார்த்தையை ஏன் சொல்றோம்னா தற்காலிகமா இருக்கிறதுனாலதான் இந்த போல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். So when you understand this thing only, you can able to understand that இவை மூன்றிலும் கடந்த அந்த சாட்சி சொரூபமாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த மாயையை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த அவஸ்தையை, இந்த நிஜ உலக அவஸ்தையை நாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியத்தை உணரவே முடியாமல் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனா டீப் ஸ்லீப் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா அங்க வந்து உன் சொரூபத்துலதான் இருக்க, ஏன்னா அங்க கற்பனையே இல்லை, கனவே இல்லை. நம்ம இன்னைக்கு கூட பார்த்தோம்ல, போன ஸ்லோகத்துல எதுல பார்த்தோம், ரஜோதமோ குண இயல்பு அப்படிங்கிறது சச்சிதானந்தனுடைய இயல்பு அப்படியே ஆப்போசிட் இயல்பா இருக்கு. அப்படியே ஆப்போசிட் இயல்பா இருக்கிற நீ வந்து இதுதான் அவன் இயல்புன்னு சொன்னா ஏத்துக்கிறது கடினமா தான் இருக்கும். பட் இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது கல்பனான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு. Any comments from today's class? சொல்லு சுதா. அண்ணா நீங்க ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன்ல, இல்லையா? இருப்பா. இல்ல